ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தொலைகை போடுறேன். நீங்களாம் போட்டிங்களா? முதல் வாரமே நான் வந்து பாயசம் மடாலாம் செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சர்க்கரை பொங்கல், வடை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார், பொரியல், இலைக்கு பருப்பு, அப்புறம் வந்து ரைஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாவிளக்கு செஞ்சுக்கலாம். இது வந்து அரிசியை ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஒரு 1 hour வந்து பச்சரிசியை காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ஈரப்பதம் இருக்கும்போதே நாம் வந்து விளக்கு செஞ்சோம்னா கரெக்டாக வரும். தண்ணிலாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மாவு வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா நம்ம வந்து பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டிலே அரைக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே வந்து கலந்து பார்ப்போம். அப்படி வந்து நல்லா வரலன்னா, கரெக்டாக வரலன்னா நம்ம வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா வந்து கலந்து விடணும். அப்போ தான் வந்து அது விளக்காக இதுவாகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 4 ஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ரொம்ப விட்டிங்க வச்சுக்கோங்க, நீர்த்து போயிடும். இல்லைனா நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் குங்குமம் இட்டு இப்போ வந்து நம்ம வந்து நெய் விட்டு விளக்கேற்றிடுவோம். பானகம் செஞ்சுக்கலாம். வெல்லத்தை கரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுட்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு படைக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் துளசி இலைகளை தூவி விட்டுருக்கேன்.